வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி போக போறோம். அங்க பரம் பூஜ்ய குருதேவ் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா அவர்கள் கொடுத்த ஒரு ஞான புதையல தோண்டி எடுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு எவ்ளோ உதவியா இருக்குன்னு. சரி, இந்த அற்புதமான பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாமா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வாழ்க்கையில நாம சம்பாதிக்கக்கூடிய உண்மையான மிகப்பெரிய லாபம் எது? நான் பணத்தையோ புகழையோ இல்ல அதிகாரத்தையோ பத்தி பேசல. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கான பதில் இதோ: சுயநலமற்ற சேவை, அதாவது பரோபகார். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு நம்ம செய்யற உதவி, அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அது உண்மையிலே ஒரு தெய்வீகமான, ரொம்பவே தனித்துவமான ஒரு உணர்வு. அத வேற எது கூடவும் ஒப்பிடவே முடியாது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அச்சாணியே. சரி, நம்மளோட இந்த ஆய்வு பயணத்தை ஒரு 4 கட்டமா பார்க்கலாம். முதல்ல, நம்மள நாம எப்படி ஜெயிக்கிறது, அதாவது சுயத்தை வெல்வது எப்படின்னு பாப்போம். அடுத்து, நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் எப்படி சரியா செய்யறதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, இந்த பிரிவினைகள் நிறைஞ்ச உலகத்தை எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம். கடைசியா, ஒரு நல்ல புண்ணியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைங்கிற சில வழிகாட்டுதல்களோட முடிக்கலாம். வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். சுயத்தை வெல்லுதல். ஏன்னா எல்லா மாற்றமும் நமக்குள்ள இருந்து தாங்க ஆரம்பிக்கணும். நம்ம உள் உலகத்தை நாம ஆள கத்துக்கலனா வெளிய உலகத்துல கிடைக்கிற எந்த வெற்றியும் நிலைக்காது. இந்த சுய கட்டுப்பாட்டுக்கு அடித்தளமே பிரம்மச்சரியம் தான். ஆனா உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வெறும் உடல் ரீதியான கட்டுப்பாடு மட்டும் இல்ல. நம்மளோட எல்லா புலன்களையும், அதாவது கண்ணு, காது, நாக்குன்னு எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு அந்த சக்தியே நம்ம வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது தான் உண்மையான பிரம்மச்சரியம். குருதேவிங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்ல ஆரோக்கியமா, தெம்பா, எந்த நோயும் இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த அசைக்க முடியாத அடித்தளம் புலனடக்கம்தான். புலன்களை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயம்னா, மனச கட்டுப்படுத்துறது அதைவிட பெரிய சவால். உங்க மனசு இருக்கே, அது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. அது உங்க சிறந்த நண்பனாவும் இருக்கலாம், இல்லைனா உங்க கொடூரமான எதிரியாவும் இருக்கலாம். அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த எதிரிய எப்படி நண்பனா மாத்துறது? அதுக்கு சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி, இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், சரியா செஞ்சேனான்னு உங்களையே நீங்க கேளுங்க. புலன்களை அடக்குங்க. நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க. முக்கியமா எல்லார் மேலயும் நல்ல எண்ணத்தோட பழகுங்க. ஓகே, நமக்குள்ள இருக்கிற சக்திய நாம இப்போ உறுதிப்படுத்திட்டோம். அடுத்து, அந்த சக்திய நம்மளோட செயல்கள்ல எப்படி வெளிப்படுத்துறது? அதான் நம்மளோட 2வது பகுதி, சரியான செயலின் ரகசியம். இது கர்மாவோட சக்தியையும் பக்தியோட சக்தியும் பத்தினது. இது பாருங்க, ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. நாம செய்யற வேலைய நான் தான் செஞ்சேன், எனக்காக செஞ்சேன்னு அகங்காரத்தோட செஞ்சா அது கடைசியில துக்கத்துல தான் முடியும். ஆனா அதே வேலைய இது என்னோட கடமை, ஒரு சேவைன்னு எந்த பற்றும் இல்லாம செஞ்சா அதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுக்கும். இந்த கருத்து பகவத்கீதையிலிருந்து வருது. ரொம்ப ஆழமான ஒரு வரி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அதுதான் இது. நம்ம வேலைய சரியா செய்யறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அதோட முடிவு என்ன ஆகும்னு கவலைப்படாம இருக்கிறது தான் ஞானம். செயலை எப்படி செய்யணும்னு பாத்துட்டோம். ஆனா எதுக்காக செய்யணும்? அந்த செயலுக்கு பின்னால ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? அதுதாங்க நம்பிக்கை, பக்தி. ஆனா நம்பிக்கைனா ஏதோ ஒண்ணு மேல சும்மா நம்புறதில்ல. அதுல பல வகைகள் இருக்கு. குருதேவ் நம்ம வாழ்க்கைய பலப்படுத்தக்கூடிய 10 விதமான நம்பிக்கைகளை பத்தி சொல்றாரு. அதுல சிலது என்னன்னா, கடவுளோட பெயர் மேல நம்பிக்கை, நம்மளோட புனித நூல்கள் சொல்ற வழிகள் மேல நம்பிக்கை, நமக்கு வழிகாட்டுற குரு மேல நம்பிக்கை, நாம செய்யற சுயநலமற்ற சேவை மேல நம்பிக்கை, எல்லாத்துக்கும் மேல நம்ம மேல, நம்மளோட நல்ல குணம் மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. இது ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையோட தூண்கள் மாதிரி. சரி, இதுவரைக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிய பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் வெளியே வந்து சமுதாயத்தை பார்ப்போம். குருதேவ் 1946ல எழுதினப்போ இருந்த ஒரு பெரிய பிரச்சனை இன்னிக்கும் இருக்கு. அதுதான் பிரிவினையும் சண்டையும். இந்த வரிகளை கேளுங்களேன். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இல்லையா? வகுப்புவாத பகைமை, பிரிவினை, வெறுப்பு, இந்த சவால்கள் இன்னும் நம்மள விட்டு போகல.
அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பழிக்கு பழியா? நிச்சயமா இல்ல. குருதேவ் சொல்ற தீர்வு ரொம்ப உயர்வானது. வெறுப்ப அன்பால ஜெயிக்கணும், சண்டைய ஒத்துழைப்பால மாத்தணும், அறியாமைய புரிதலால நீக்கணும். இங்க அவரு உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னு சொல்றாரு. மதம்னா வெறும் சடங்கு சம்பிரதாயம் பண்றதோ உயிர்களை பலி கொடுக்கறதோ இல்ல. உண்மையான தர்மம்னா நமக்காக இல்லாம மத்தவங்களுக்காக தியாகம் பண்றது, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத அஹிம்சை, எல்லா உயிர்கிட்டயும் கருணையா இருக்கிறது தான். அப்போ இந்த பகுதியோட முக்கியமான செய்தி இதுதான். நம்ம கிட்ட என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லி சண்டை போடுறதுல எந்த வலிமையும் இல்ல. நாம எல்லாரும் மனுஷங்கிற ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சு அதை கொண்டாட ஆரம்பிச்சாலே போதும். அதுல தான் உண்மையான வலிமை இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸா இப்ப பார்க்கலாம். முதல்ல உங்களுக்குள்ள அமைதி வேணுமா? அப்போ தினமும் உங்க புலன்களை கட்டுப்பாட்டுல வைங்க. உங்க மனச நல்ல எண்ணங்களால நிரப்புங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. தினமும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களையே ஒரு தடவை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இதுதான் உள்ளமைதிக்கான ஃபார்முலா. அடுத்து, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணுமா? அப்போ சுயநலமில்லாத சேவைய உங்க தலையாய கடமையா எடுத்துக்கோங்க. ரிசல்ட்ட பத்தி யோசிக்காம உங்க வேலைய செய்யுங்க. சமூகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்க. எல்லா உயிர்கிட்டையும் அன்பா இருங்க. அன்புதான் உங்க வாழ்க்கையோட அடித்தளமா இருக்கட்டும். சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம இன்னைக்கு பார்த்த இந்த சக்தி வாய்ந்த காலத்தால் அழியாத கொள்கைகள்ல எதை இன்னிக்கே இப்போ இருந்தே உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த போறீங்க? முடிவு உங்க கையில தான். உங்க பயணம் இப்போ ஆரம்பமாகுது.